ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கான ப்ராக்டிஸ் இமேஜ் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கைத்தொழில் களஞ்சியம் யூடியூப் சேனல் காண்டாக்ட் நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம சேனல் காண்டாக்ட் நம்பர். இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 8903637908. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் போடுற சில வீடியோஸ்லாம் அந்த காண்டாக்ட் நம்பர் வரும். ஆனால் அது எல்லாமே முன்னாடியே நான் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருந்தது. அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டிச்சான ஷேடோ ஸ்டிச்சுக்கு தான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மேங்கோ டிசைனுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ட்ரேசிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கரையில் நல்லா வரைவீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நல்லா வரைங்க. இல்லைன்னா நீங்கள் ட்ரேசிங் எடுத்துக்கோங்க. ஃபோன்லேயே வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா வரையலைன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பிக்சர்லாம். அதனால் எல்லாமே ட்ரேசிங் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லைன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் நீடில் குத்திட்டு அதே பக்கத்தில் உள்ள லைன் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல் பக்கமாக அதே ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே எந்த லைனில் குத்தியிருந்தேனோ அதே லைனில் ஸ்ட்ரைட் லைனுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி அதே லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு கிராஸாக நம்ம நீடில் கொண்டு போய் அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சை செகண்ட் லைனில் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும், கிராஸாக போட்டுக்கணும். உங்களுக்கு பின்னாடி இருக்க ஷேடோ வந்து நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் எல்லாமே தெளிவாக அடிப்பகுதியில் போட்டிருக்க எல்லாமே உங்களுக்கு மேல் பகுதியில் தெரியும். அதுதான் வந்து ஷேடோ ஸ்டிச். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு கிராஸாக கொண்டு போகணும். அடுத்தது இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கிராஸாக கொண்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஷேடோ ஸ்டிச்சஸை நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஷேடோ ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அடிப்பகுதியில் போட்டிருக்க ஷேடோ ஸ்டிச்சஸ் வந்து மேல் பக்கமாக தெரியும். நீங்கள் இதை வந்து சாட்டின் கிளாத்து நெட் கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க டிசைனோட அடிப்பகுதியில் இருக்கிற இது தெரியும். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே கூட தெரியும். இதுதான் வந்து ஷேடோ ஸ்டிச்சஸ்ஸு. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஷேடோ ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இந்த டிசைன் மேங்கோ டிசைன் ஃபுல்லாகவே ஷேடோ ஸ்டிச்சஸை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோஸான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பூஜை கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஒவ்வொரு டைம் போட்டுகிட்டே வரணும். சின்ன மேங்கோ டிசைனில் வரும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் நாட்டை போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நெருக்கமாக இருக்கும். பெரிய மேங்கோ டிசைனில் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் நான் உங்களுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டினா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போது இதோட பேக் சைடும் நான் காட்டுறேன். பாருங்கள், பேக் சைடில் இந்த ஷேடோ தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் தெரியும். நெட் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாகவே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு. ஃபினிஷிங்கும் போட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மேங்கோஸில் உங்களுக்கு
சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நாட் போட்டிருப்பேன். ஆனால் பெரிய சைஸ் மேங்கோவில் கொஞ்சம் பெரிய சைஸில் நாட் போட்டிருப்பேன். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஈக்குவலாக ஈவனாக இருக்கும். அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது இதே மாதிரி போட்டுட்டு இதை முடிச்சுடுங்க. அடிப்பகுதியில் எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அடிப்பகுதியில் முடிச்சு போட்டுருங்க. ஒரு 3 டைம் முடிச்சு போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ ஷேடோ ஸ்டிச்சை ஃபுல்லாகவே இந்த மேங்கோ டிசைனுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் குட்டி குட்டி செயினாக போட்டுப்பேன். இந்த இடத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டி செயினாக போட்டால் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண. மேலே ஃபுல்லாகவே கொஞ்சம் பெரிய சைஸ் செயினாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது பேக் சைடில் 3 தடவை முடிச்சு போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிரும். நீங்கள் வந்து சின்ன மேங்கோ சைஸில் வரும்போது குட்டி குட்டியாக போட்டால் தான் ஃபினிஷ் பண்ண முடியும். பெரிய மேங்கோ சைஸில் போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய நாட்டாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே கேப் ஃபில் ஆகும். இந்த மாதிரி 3 டைம் போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஷேடோ ஸ்டிச்சோட மேங்கோ டிசைனில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிறதுல எல்லாமே பேக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே செக்குடு பேட்டர்ன் மாதிரி நமக்கு தெரியும். அதை ஃபுல்லாகவே பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரே பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த த்ரெட்டை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா கேப்லேயுமே கட்டம் தெரியுது பார்த்திங்களா, ஒவ்வொரு கட்டத்துலேயுமே நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கட்டமாக போட்டுக்கலாம், இல்லை ஒரே ஸ்ட்ரைட் லைன் கூட போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். இதை ஃபுல்லாகவே போட்டு பேக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், பேக் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே போட்டாச்சு. இதே மாதிரி திரும்ப நேராக ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போட்டுட்டு போகிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதே போல் கண்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். இதே மாதிரி நீங்கள் பேக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே போட்டு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அதே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள லைனுக்கும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போது இதே மாதிரி நம்ம இந்த சைடு இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ண முடியுதோ அந்தந்த இடத்துலலாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே இதே மாதிரி போட்டு முடிச்சிடுங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸ் இமேஜ்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போடலாம். போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு இமேஜை எடுத்துகிட்டு நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு இமேஜும் போட நீங்களும் என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ப்ளவுஸ்க்கும் நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேடோ ஸ்டிச்சை ஒரு நெட் கிளாத் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த வீடியோஸில் உள்ள ஏதாவது
உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8903637908. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போடுற ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமான லிங்க்குமே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.